என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா எனக்கு பேபி பிறந்துச்சு. ஸோ அந்த பேபி பிறந்த டைமில் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து வேறு ஃபஸ்ட்டு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெட்டர்னிட்டி பேண்ட்டி. ஓகே, அது வந்துட்டு நம்ம நார்மலாக நமக்கு வந்துட்டு தெரியாது. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, பேண்டினாலே இது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் வந்து அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். நானுமே நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து தான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது அமேசான்லலாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். என்னென்னா வந்துட்டு என்னோட ஜேர்னியில் வந்து நான் வந்து சிசேரியன், எனக்கு நார்மல் டெலிவரி கிடையாது. ஸோ சிசேரியன் ஜேர்னியில் வந்துட்டு நமக்கு அவங்க வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் அந்த டைமில் நமக்கு பெல்லி வேறு பெருசாக இருக்கும் பேபி எடுத்த டைமில். ஸோ அந்த மெட்டர்னிட்டி பேண்ட்டி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அதோட சைடில் வந்து நிறைய சைடில் வந்து கம்ஃபர்டபுளான நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட பெல்லியும் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணுற மாதிரி சைடில் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதாச்சும் எந்திரிக்கிறது, திரும்புறது, நடக்கிறது அப்போல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு மதராக போகிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். அதனால் மெட்டர்னிட்டி பேண்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் டெலிவரியானால் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் வந்து சிசேரியன் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எலும்பி நடக்கும்போது, டர்ன் பண்ணும்போது அதோட சைடில் இருக்க அந்த லேயர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு இது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட பெல்லியை வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டர்னிட்டி பேட். அது வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த கம்ஃபர்ட்னஸ் இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி மெட்டர்னிட்டி பேண்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சைடில் லீக்கேஜ் இருக்காது, நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்காது. ஓகே, நம்ம நார்மலாக இருந்தாலுமே இது வந்துட்டு லீக் ஆகாது அப்படிங்கிறது வந்து மெட்டர்னிட்டி பேண்டில் இருக்கும். செகண்ட், மெட்டர்னிட்டி பேட் வந்து ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டர்ன் பண்ணும்போதும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ மெட்டர்னிட்டி பேண்டியுமே வந்து ரொம்ப மேண்டேட்ரி. செகண்ட் வந்து மெட்டர்னிட்டி பேட், அதுவுமே வந்து ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து நியான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி செலிப்ரிட்டி ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். சரி, ஒரு வாட்டி வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிராண்டு. நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. தேர்ட் வந்து நமக்கு நான் இப்போ வந்து நார்மலான ஒரு சிட்டி பொண்ணுன்னு கிடையாது, நார்மலான ஒரு இடத்துல வரேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு பிரெஸ்ட் பம்ப் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் தெரியாது யாருக்குமே. எங்கள் அம்மாவுக்குமே பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாம், பம்ப் யூஸ் பண்ணி பிரெஸ்ட்லேருந்து மில்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நார்மலாக வந்து ஃபீட் பண்ணுறது வந்துட்டு பேபியை ஹோல்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவோம்ல, அது மட்டும் தான் தெரியும். ஸோ வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியனால எனக்கு பெருசாக வந்துட்டு ஃபீடிங் வந்து கிடையாது, பிரெஸ்ட் மில்க் வந்து கிடையாது. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு டாக்டர் இப்போ சிசேரியன்னா நார்மலாக ஹாஸ்பிட்டலில் நமக்கு வந்துட்டு ஐசியூலேயே காமிப்பாங்க. ஸோ அப்படியே எனக்கு காமிச்சாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீலுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு அந்த க்ரை சவுண்ட் கேட்டோடனே ஓகே குழந்தை பிறந்துச்சு அவ்வளோதான் இருந்துச்சு, எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. எனக்கு வந்து அப்போ தோணுச்சு, என்னடா எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா வந்து ஒரு ஃபீல் வரும், குழந்தை பிறந்துச்சு, நம்ம குழந்தை வந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கி வரையுமே எனக்கு பெருசாக குழந்தை பிறந்த மாதிரி ஃபீல் இல்லை. ஸோ வந்துட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல, ஆனால் எனக்கு அது ஃபீல் வரல. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு ஐசியூவில் வச்சுருப்பாங்கள்ல, அப்போவும் அடிக்கடி கொண்டு வந்து காமிச்சாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து பெருசாக வந்து குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் என் பாடியிலே இல்லை. ஏன்னா நம்ம வந்து சிசேரியனுக்கோ அந்த அண்டர் க்ரோ பண்ண ப்ராசஸ்லேயே நம்மளோட பாடி வந்துட்டு திருப்பி இருக்கும் போல். ஸோ வந்து அந்த ப்ராசஸில் இருக்குனால நமக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறது தெரியறதுக்கே ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபீலே ஆச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ அந்த டைமில் வந்து பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து பெருசாக வந்து சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்துட்டு மில்க் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை. ஸோ வந்து எப்பயும் டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபீட் பண்ணால் தான் வந்துட்டு பேபிக்கு செக்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் பம்ப் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அது வந்து உங்களோட பிரெஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட்டில் வந்துட்டு மசாஜபிள் நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணவும் உங்களுக்கு மில்க் வந்து செக்ரேட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் என்னென்னா செகண்ட் வந்து என்னென்னா பேபிஸ் வந்துட்டு 2 times 3 times வந்து சக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பெருசாக சக் பண்ணலனால நம்மளோட பிரெஸ்ட்டில் வந்துட்டு மில்க் வந்து பெருசாக இருக்காது. அதனால எப்பவுமே வந்துட்டு இந்த ஃபீடிங் பம்பும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து மேனுவலான ஒரு ஃபீடிங் பம்ப் தான் வாங்கினேன். அதுக்கும் நான் வந்து ஒன்று சொல்கிறேன். என்னென்னா வந்து ஆன்லைனில் நிறைய ஃபீடிங் பம்ப்ஸ் தானே நம்ம முதல் சர்ச் பண்ணுவோம். அப்போ சர்ச் பண்ணப்போ நிறைய எலக்ட்ரிக் பம்ப்ஸுமே வந்து ஒரு 100,000க்குள்ளே இருந்துச்சு. பட் அது பிராண்டட் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஃபீடிங் பம்ப்ஸ் எலக்ட்ரிக்கில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 அதுக்கு மேலே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரிக் பம்ப் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒர்க்கிங் போகிறவங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பம்ப் வாங்கிக்கோங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு ஃபீடிங் பம்ப் பற்றி தெரியவே செய்யாது அப்படின்னா வந்து மேனுவல் பம்ப்ஸ் வாங்கிக்கோங்க. மேனுவல் பம்ப்ஸ்லேயுமே கொஞ்சம் பிராண்ட்ஸ் இருக்குது, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த பிராண்ட்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு லவ் லேப் அப்புறம் ஃபிலிப்ஸ் இந்த பிராண்ட்லேருந்தே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிப்பட்ட பிராண்டோட பிரெஸ்ட் பம்ப் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இருக்க பிரெஸ்ட் பம்ப்ஸ் வந்துட்டு சும்மா பேருக்கு தான் இருக்கும். நானுமே ஒரு அமேசானில் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் பம்ப் வந்து ஆர்டர் போட்டேன். பட் வந்துட்டு அதோட எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு அது ஒர்க்கே ஆகலை. ஸோ நாங்கள் ரீஃபண்ட் தான் வந்து வாங்கினோம். அந்த மாதிரி இருக்காமல் அதுவும் நாங்கள் லாஸ்ட் நிமிஷத்தில் ஒரு 5 daysக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபீடிங் ப்ராப்ளம் இருந்ததுனால ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலாக வாங்குறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டு மேனுவல் பம்ப் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் பம்புக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரிக் பம்ப் ஒரு காஸ்ட்லி ஒரு 3000 மேலே தான் இருக்கும். 2000 3000 மேலே தான் நல்ல எலக்ட்ரிக் பம்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மேனுவல் பம்ப் வந்து நமக்கு கிடைக்குமா, ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நம்ம நியர்பை மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இப்போ எல்லாத்துலேயும் அப்கிரேட் ஆனதுனால நியர்பை மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. நீங்களும் வந்துட்டு புதுசாக மாமாக போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப என்னோட இந்த மதர்ஹுட் ஜேர்னியில் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.